அருமை பெருமைகளை தான் இப்பொழுது இங்கே நிகழ்ச்சியாக நாம் காண இருக்கிறோம். விநாயக சதுர்த்தி. விநாயக பெருமான் வெளிப்பட்டது இந்த சதுர்த்தி திதியில் தான். அதனாலதான் இந்த சதுர்த்தியானது சிறப்புடையதாக அமைகின்றது. அது மட்டும் இல்லாம சந்திரனுக்கு மொத்தம் 27 மனைவி. அந்த 27 மனைவியும் தட்சனுடைய மகள்களை சந்திர பகவானுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறாங்க. அப்பொழுது தட்சன் சொல்றார், எல்லாரிடத்திலையும் சமமா நீ நடந்துக்கணும். யாருன்னா ஒருத்தர்கிட்ட நீ அன்பு அதிகமாக காட்டி நடந்து கொண்டு மற்ற பெண்களுடைய மனம் பாதிக்கப்பட்டா உனக்கு நான் என்ன சாபம் கொடுப்பேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி 27 பெண்ணையும் ஒரு சந்திர பகவானுக்கே கல்யாணம் செய்து வைத்தார். இது இப்படி இருக்க முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் எப்படி தோன்றினார்? விநாயக பெருமான் தோன்றிய வரலாற்றை பல வகைகள்லாம் சொல்றாங்க. அதிலே முதன்மையானது கந்த புராணத்தில் ஒரு வகை சொல்றாங்க. அதற்கு பிறகு பாரதத்தில் ஒரு வகையா சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு வகையாக சொல்லுகின்றார்கள். ஆக விநாயக புராணம் என சொல்லப்படுகின்ற பார்கவ புராணம். விநாயகருடைய சிறப்புகளை எல்லாம் பற்றி அறிந்து கொள்வதற்கு நாம் படிக்க வேண்டிய நூல் பார்வக புராணம் என சொல்லப்படுகின்ற விநாயக புராணம். அந்த விநாயக புராணத்துல பிடித்து வைத்ததிலே பிள்ளையார். மற்ற சுவாமிகள்லாம் இப்படி இருக்கணும், இப்படி பூஜை பண்ணணும், அப்படி பூஜை பண்ணணும்ன்றது பேதம். இந்த விநாயகருக்கு அப்படிலாம் கிடையாது. சாணியில பிடிச்சு வச்சா கூட அதுல விநாயகான்னு சாணியில பிடித்து வைத்தால் அதுல சேர்ந்துருவார். மஞ்சள்ல பிடிச்சு வச்சா அதுல சேர்ந்துருவார். மண்ணில் பிடிச்சு வச்சா அதிலே சேர்ந்துருவார். அதனால தான் இன்று எல்லாரும் மண்ணால விநாயகரை செய்து கொண்டு போய் இன்று அவருக்கு பூஜையெல்லாம் வழிபாடு செய்து அதற்கு பிறகு முதல் நாள், 3வது நாள், 5வது நாள், 7வது நாள், 9வது நாள் இந்த சதுர்த்தி தொடங்கி இது வளர்ப்பிறை சதுர்த்தி. இதே போல தேய்பிறை சதுர்த்தி ஒன்று வரும். அந்த காலத்துலலாம் விநாயகரை கொண்டு போய் தேய்பிறை சதுர்த்தியில தான் கங்கையில விடுவார்களாம். தேய்பிறை சதுர்த்தி இது வளர்பிறை சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி. தேய்பிறை சதுர்த்தி பௌர்ணமிக்கு பிறகு ஒரு சதுர்த்தி வரும். அது வரையிலும் அந்த விநாயகர் சிலையை ஊர்லேயே வைத்திருந்து அதுக்கு பூஜையெல்லாம் செய்து பிரசாதம் எல்லாம் படையல் செய்து அவ்வளவு நாள் கழித்து தான் கங்கையில கொண்டு போய் குளத்திலேயோ ஆற்றிலேயோ நீர்நிலையில கொண்டு போய் சேர்ப்பார்கள், ஏரியிலும். இப்பொழுது அவர் ஒரு வேலைக்கு போறதுனால அவங்களுடைய கால சௌகரியத்துக்கு ஏற்றாற் போல இப்பொழுது ஒரே நாள்ல கூட சில ஊர்ல ஒரே நாள்ல கூட விநாயகரை கொண்டு போய் ஆற்றல் விட்டுறாங்க. அந்த வகையில இந்த விநாயக பெருமான் தோன்றுவதற்கு என்ன காரணம்? அம்பாள் குளிப்பதற்கு சொல்லுகின்றால் பார்வதி தேவி. பார்வதி தேவி திருக்கைலாய மலையிலே குளிப்பதற்காக சென்றிருக்கின்ற சமயத்தில் அந்த அம்மா சிவபெருமான் வெளியே போயிருக்கிறார். நந்தி பெருமானை அழைத்து நான் குளிக்கிறதுக்கு செல்லுகின்றேன், அதுவரை யாரையும் உள்ள விடாமல் இரு என்று நந்தி எம்பெருமானை கவலைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம சிவபெருமான் வருகிற பொழுது வராதுன்னு சொல்லி அவர் தடுக்க மாட்டார். அதனால யாரை காவல் வைப்பது என்று பார்க்கிற பொழுது அம்பாள் குளிப்பதற்காக சந்தனமானது அரைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அம்பாள் குளிக்கிறதுக்காக சந்தனத்தை அரைச்சு வச்சுக்கிறார். அம்பாள் என்ன பண்ணா அந்த சந்தனத்தை ஒன்னா சேர்த்து ஒரு பிடியா பிடிச்சார். ஒரு பிடியா பிடித்து அந்த சந்தனத்தை அந்த சந்தன குழம்பை பிடியா பிடிச்சவ அதை உற்று நோக்கின உடனே அது உயிர் பெற்றது. விநாயக பெருமானுக்கு முதல்ல யானத்தலை கிடையாது. இப்பொழுதும் ஆதி விநாயகர் என்று பூலோகத்திலே பார்வதி பிடிக்கும் போது எந்த முகத்தோடு இருந்தாரோ அதே முகத்தோடு இந்த உலகத்திலே ஒரே இடத்துல கோயில் கொண்டிருக்கிறார். அது எங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல தில தர்ப்பண குடி. திலம் என சொல்லப்படுகின்ற எல். அந்த எல்லால அங்க போய் தர்ப்பணம் செய்தால் நம் முன்னோருடைய ஆத்மாக்கள்லாம் சிறப்பாக வைகுந்த பதவியோ கைலாய பதவியோ கொண்டு சேரும். பிதுர்தோஷம் நீக்கும். அந்த தில தர்ப்பண புரி அந்த ஊர்ல ஆதி விநாயகர் அப்படின்ற பேர்ல இப்போ விநாயக பெருமான் நம்மை போல மனித வடிவத்தோடு விநாயக பெருமான் அங்கே வீற்றிருக்கிறார்.
அந்த ஒரே இடத்துல மட்டும்தான் மனித முகத்தோடு விநாயகர் இருக்கிறத பார்க்க முடியும். அதற்கு பிறகுதான் வந்தது யானை முகம். அது எப்படி வருகிறது என்றால், அம்பாள் சொல்றா, குழந்தை நான் உள்ள போய் குளிக்க போறேன், யார் வந்தாலும் உள்ள விடாத, நீ காவலாக இருந்து கொள் என்று சொல்லிட்டு இந்த அம்மா குளிக்கிறதுக்கு உள்ள போறான். இந்த அம்மா குளிப்பதற்காக உள்ளே சென்ற பொழுது எம்பெருமானாக விளங்கக்கூடிய சிவபெருமான் வருகிறார். சிவபெருமான் வருகின்ற பொழுது இந்த பிள்ளையாக சொல்லுகிறார், நெல்லுதா வரக்கூடாது. யாருப்பா நீ? திருக்கைலாய மலையில வந்து என்ன வராதுன்னு சொல்றீங்க? யாரு? எங்கள் தாயார் உள்ளே குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் தாயாரா? யாரு? பார்வதி அம்மாதா என்னுடைய தாயார். அந்த பார்வதிக்கே பதி நான் தான். என்ன போய் வேண்டாம்னு சொல்றேன்? யாரு நீ? என்ன சொன்னாலும் சரி எங்க அம்மா அனுப்புன்னு சொல்லாம உள்ளே அனுப்ப முடியாது என்று சிவபெருமானை எதிர்த்து பேசுறார். அப்பொழுது சிவபெருமான் கோபமடைந்து கையில் இருக்கின்ற திரிசூலத்தை கடகரகரகரன்னு சுழற்றி விநாயகர் மேல போட்டார். அப்படி விநாயகர் மேலே போடுகின்ற போது விநாயகருடைய தலையானது அறுபட்டது. அந்த மனித முகமா இருந்த தலை முருகர் மாதிரி அழகா மனித முகமா இருந்த தலை அறுபட்டது. அறுபட்ட பிறகு ஓடி வந்தால் பார்வதி தேவி, என்ன சுவாமி, நான் தான் எனக்காக குளிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த சந்தனத்தை பிடித்து இந்த பிள்ளையை உருவாக்கினேன். இந்த பிள்ளையை உருவாக்கினது நான் தான். இப்படி அறுத்துட்டீங்களே என்ன சுவாமி என்று கேட்கிற பொழுது, பார்வதி தேவனுடைய மனம் குளிர வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் வட திசைக்கு செல்லுங்க, அங்க எந்த ஜீவராசியினுடைய தலை உங்க கண்ணுல முதல்ல போறதோ அந்த தலையை போய் வெட்டி எடுத்துன்னு வாங்க. எல்லாம் பூதகணங்கள்லாம் வடதிசைக்கு சென்றார்கள். வடதிசையிலே அவருடைய கண்ணிலே முதல்ல பட்ட ஜீவராசி எதுனா யானை. அந்த யானையினுடைய வலம்புரி யானையினுடைய தலையை வெட்டி கொண்டு வந்து விநாயகருடைய அறுபட்ட உடம்பிலே வைத்து சிவபெருமானும் பார்வதி உற்று நோக்க விநாயகர் உயிர் பெற்றார். தேவர்கள்லாம் வழிபாடு செய்கின்றார்கள். மூதாகரத மோதகம் சதா விமுக்தி சாதகம். விமுக்தி சாதகம் கலாதரா மதம்சகம் விநாசிலோக ரட்சகம். அநாயகை கலாயகம் விநாசிலே பதல்பகம் நடாசு வாசுநாசகம் நமாமிகம் விநாயகம். நதேதராதி பீகரம் நபோதிகா கபாஸ்வரம் நமத்சுரார் யஜ்ஜகம் நதாதிகா கணேச பஞ்சரத்னம். இப்போ எந்த கோயில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் சரி, எந்த கணபதி ஹோமமா இருந்தாலும் சரி,
இந்த கணேச பஞ்சரத்னம் பாடாம அது நிறைவு பெறாது. கணேச பஞ்சரத்னம் 5 வகையான ரத்தனங்கள் சேர்ந்தது கணேச பஞ்சரத்னம் ஆதிசங்கரால் பாடப்பட்டது. இந்த கணேச பஞ்சரத்னத்தை விநாயகருக்கு முன்னதாக பாடுகிற பொழுது நல்ல சீரும் சிறப்பும் எல்லா வகையான உயர்வும் கிடைக்கும். அதனால இது விநாயகருடைய கோயில். இன்று கணபதி ஹோமம்லாம் நடந்திருக்குது. அதனாலே அந்த விநாயக பெருமானை போற்றி தேவர்களும் மூவர்களும் எல்லாரும் வழிபாடு செய்து இந்த பெருமானை போற்றுகிறார்கள். அப்படி பெருமானை போற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது யானை முகத்தோடு மிக சிறப்பாக விநாயக பெருமான் இருக்கின்றார். வேடமுகத்து விநாயகனை தொட வாழ்வு மிகுத்து வரும். வேடமுகத்து விநாயகனை தொட வாழ்வு மிகுத்து வரும். வெற்றி முகத்து விநாயகனை தொட சக்தி மிகுத்து வரும். வெற்றி முகத்து விநாயகனை தொட சக்தி மிகுத்து வரும். வேட முகத்து விநாயகனை தொட வாழ்வு மிகுத்து வரும். வெற்றி முகத்து விநாயகனை தொட சக்தி மிகுத்து வரும். வேடமுகம்னா யானை. வேடம் என்றால் யானைக்கு வேடம் என்று பெயர். வேடை முகத்தோனாக விளங்கக்கூடிய விநாயகருடைய திருவடிகளை எல்லாரும் போற்றி வழிபாடு செய்து எம்பெருமானை போற்றுகிறார்கள். விநாயக பெருமானுக்கு எத்தனையோ சிறப்புகள். அவருடைய தலை இப்படி வந்தது என்று ஒரு வரலாறு. இன்னொரு வரலாறு சொல்லுது சனி பிராணத்தரை. அதாவது அற்புதமா ஒரு சித்திரங்கள் தீட்டப்பட்ட மண்டபம். ஓம் என்ற பிரணவம். ஓம் ஓம்காரம். எந்த மந்திரமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு உயிரை தரக்கூடிய எதுன்னா ஓம் என்ற மந்திரம். அது போட்டாதான் அந்த மந்திரத்துக்கே சக்தி. அந்த ஓம் என்ற பிரணவமானது வரையப்பட்ட ஒரு ஓவியம். அதை சிவபெருமானும் பார்வதியும் உற்று பார்க்குறாங்க. அவங்க பார்வை ஒளியானது அது மேலே பட்டு அழகா ஒரு குழந்தையானது தோன்றுகிறது. அவர் தான் விநாயக பெருமான். வி என்றால் உலகம், நாயகன் என்றால் 14 உலகத்துக்கும் இவர் தான் நாயகன். இவர் எல்லாம் எதுவே கிடையாது. வாழ்விலேயே இவர் உண்டு. காட்சியில் போகும்போது இவர் உண்டு. அங்கூடு புள்ளியார் புளிகிறாங்க சாண்டியில். ஆக எல்லா இடத்திலும் விநாயகர் இல்லாமல் நல்லதுக்கும் இவர் உண்டு. கெட்டதில் மற்ற தெய்வங்கள்லாம் நல்லதுக்கு தான் வரும். அந்த இடத்துல சுவாமி படத்தெல்லாம் வைக்கிறது பயப்படுவோம். ஆனால் விநாயகர் மட்டும் விதிவிலக்கு. அவர் மட்டும் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். எப்படி பூஜை வைத்தாலும் பிள்ளையாரே பிடித்து வைப்பதிலே சேர்வதனால்தான் அவருக்கு பேரு பிள்ளையார். பிடித்து வைப்பதில் எப்படி வைத்தாலும் சரி, ஒரு குழந்தை பிடிச்சா கூட அதில் சேர்ந்துருவார். ஒரு நல்லா பூஜை தெரிஞ்சவங்க பண்ணாலும் அங்கேயே சேர்ந்துருவார். இப்படி அரைக்குறையா பூஜை பண்ணாலும் இந்த இடத்துக்கு நான் வரணும், நல்லா பண்ற பூஜை பண்றதுக்கு தான் போகணும் அப்படின்ற பேதம் அவர் இடத்துல கிடையாது. எங்கு இருந்தாலும் அந்த இடத்திலே சேர்ந்து விடுவார் விநாயக பெருமான். அப்படிப்பட்ட விநாயக பெருமான் குழந்தை பிறந்திருந்து எல்லா தேவர்களும் வராங்க. எல்லா தேவர்களையும் சொல்றாங்க குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சனீஸ்வரன் வராங்க. சனீஸ்வரன் போது பார்வதி தேவி சொல்லுகிறார்கள், சுவாமி சனி பகவானே இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்றார். சனீஸ்வரர் சொன்னார், அம்மா ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்களே, நான் பார்த்தேன்னா உன் பிள்ளைக்கு பெரு ஆபத்து வரும், பரவாயில்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, எந்த ஆபத்தும் வராது, நீ குழந்தைய பாரு. பார்வதி தேவி சொல்றாங்க, குழந்தைய பாரு. ரொம்ப நன்றிங்கப்பா. அருமையா திரு அன்பு சகோதரர் திரு ஜோதி அண்ணா அவர்கள் அப்படியே அந்த மிருதங்கம் பேசுது. மணிகண்டன்னா இப்போ அவன் குழந்தை தயார் பண்ணிட்டார். குழந்தைய அற்புதமா சனீஸ்வரனை பார்த்து பார்வதி தேவி சொல்றாங்க, எல்லாரும் என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, நீ ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு சொல்ற. அம்மா நான் ஆசீர்வாதம் பண்ணா உங்க குழந்தைக்கு தலையே இல்லாம கூட போயிடும், அது என்ன ஆகுதுன்னு பாக்குறேன், நீ என் குழந்தைய பாருன்னா. உடனே சனி பார்வைப்பட்டது பிள்ளையார் மேல. சனி பார்வைப்பட்ட உடனே அவர் தலை வெடிச்சு போச்சான். அவர் தலை வெடித்த உடனே
அதே போல சிவபெருமான் கண்ணில் எந்த மிருகத்தினுடைய வடிவம் தெரியுதோ தலைப்பு வெட்டி எடுத்துனுவாங்கன்னாங்க. உடனே பிள்ளையாருக்கு யானையினுடைய தலையை வெட்டி கொண்டு வந்து வைத்தார்கள். இப்படி விநாயகருடைய பிறப்பு, அவருடைய தலை யானை தலை வந்ததற்கு காரணம் இத்தனை காரணம் சொல்லுகிறார். விநாயக பெருமாள் இல்லாம எந்த ஒரு வேலையும் வெற்றி பெறாது. எந்த இடத்துல எந்த வேலை நடந்தாலும் அங்க விநாயகர் இருக்கணும். பிள்ளையார எழுதும் போது கூட பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுனா அந்த வார்த்தை முழுமை பெறும். எதுக்காக எழுதுறோமோ அது நமக்கு வெற்றி கிடைக்கும். திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகனை கை தொழுவார். திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் வாக்கு பெருகும். எடுக்கின்ற கருமம் வேலை வெற்றி பெறும். எல்லாமே வெற்றியாக அமையும். உருவாக்கும் ஆதலால் வானோர் மாலை முகத்தானை காதலால் குப்புவர் தம் கை. காதல்ன்ற வார்த்தையே அப்படியார் பயன்படுத்துறாங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்க? உயர்ந்த அன்புக்கு காதலால் குப்புவர் தம் கை. பாலும் திரிதேனும் பாகும் பொறுப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் வேற சொல்றாங்க. நான் பாலும் திரிதேனும் பாகும் பருப்பு நீ மூணு கொடு. இயல் இசை நாடகம். இயல் இசை நாடகம் என சொல்லப்படுகின்ற மூன்று தமிழை கொடு விநாயகா என்று கணபதியினுடைய திருவடிகளை வழிபாடு செய்து வேண்டுகிறார்கள். அதே மாதிரி விநாயகர் வணங்கினார். அவருக்கு வன்னி இலை போடலாம். வன்னி இலை, மந்தார இலை, அருகம்புல். மந்தாரைன்றத தெரியுமா? எருக்கம்பூதான் மந்தாரைன்னு சொல்றோம். வெள்ளை இருக்கு. அதற்கு பிறகு அருகம்புல், வில்வம் எல்லாமே போட்டு அர்ச்சிக்கலாம். துளசியை விநாயகருக்கு போடக்கூடாது. துளசியை தவிர, துளசி யாரு? தாய் மாமனுடைய மனைவி இல்லையா? பெருமாள் இவருக்கும் தானே மாமா. பெருமாள் விநாயகருக்கும் மாமா. அதனால துளசி என்பவள் போன பிறவியிலே சலந்தரனுடைய மனைவி பிருந்தையா இருந்தவன். அவன் மேல வைத்த காதலினாலே சலந்தரனுடைய உடம்பை இரண்டாக பிளந்த பிறகு அந்த உடம்புக்குள்ள இவரே உயிராய் சென்று பெருமாளே இருக்கிறார். இது பிறந்த தெரிஞ்ச பிறகு வாழவே மாட்டேன் நெருப்பு வைத்து கொளுத்துகிறார். யாகத்தை வளர்த்து யாகத்தை போய் இறங்கிட்டான். அந்த சாம்பல்ல உருண்டார். அப்பொழுது அதிலிருந்து ஆகாய கங்கையானது பாய்ந்து ஒரு செடி முளைக்கிறது தான் துளசி. அதனாலே பெருமாளாக விளங்கக்கூடிய நாராயண விரும்பியது என்பதனாலே துளசியை மட்டும் வைக்கக்கூடாது. பிள்ளையாருக்கு துளசி வைக்கக்கூடாது. துளசியை தவிர மற்ற எல்லா இலையும் வைக்கலாம். அருகம்புல் வைக்கலாம். போற இருக்கிற பூச்செடியில செடியில் இருக்கிற ஒரு 2 இலை கூட எடுத்து வந்துருக்கலாம். துளசியை மட்டும் வைக்கக்கூடாது. அப்படி வன்னி இலை பிள்ளையாருக்கு பிடித்தது. வன்னி இலை அதுக்கு என்ன காரணம்னா, பீமன் ஒரு பயங்கரமான கொள்ளைக்காரன். போற வரவங்க எல்லாம் பிடிச்சு அடிச்சு கொள்ளையடிக்கிறது தான் அவனுக்கு வேலை. அப்படி கொள்ளையடிக்கிறவன் எல்லா பொருளையும் கொள்ளையடிச்சு மூட்டை கட்டின்னு போறான். அவனை பின்தொடர்ந்து இன்னொரு கொள்ளைக்காரன் போனான். இந்த பீமன் என்ன பண்ணான்? பீமன் என்ற இந்த கொள்ளைக்காரன் அவன் இடத்துல தப்பிக்கிறதுக்காக ஒரு பெரிய வன்னி மரத்து மேலே ஏறுவான். வன்னி மரத்து மேலே ஏறி போய் என்று கொண்டு வருகிறான். கையில் இருக்கிறத வாங்கணும்னு சொல்லிட்டு இவனும் திம்மனு மரத்து மேலே ஏறுவான். மரத்து மேலே ஏறி 2 பேரும் சண்டை போட்டான். 2 பேரும் போட்ட சண்டையில இந்த பீமனை பிடிச்சு அவன் தள்ளான், அவனை பிடிச்சு பீமன் தள்ளான். 2 பேரும் கீழே விழுந்து உயர மரத்துலேருந்து கீழே விழுந்து 2 பேரும் இறந்து போயிட்டான். 2 பேரையும் தூக்கின்னு போறதுக்கு யமலோகத்திலிருந்து யமதூதர்கள் வந்தார்கள். அப்பொழுது கணநாதர் அவருடைய தூதர் அனுப்புறாரு. அவங்க யமலோகத்துக்கு போகக்கூடாது, எங்க ஊருக்கு தான் வரணும்.
என்ன சுவாமி இந்த வழியா போற வரவங்கெல்லாம் கொல்ல அடிச்சான், எத்தனை பேர் இவன் அப்படிதான் அடிச்சான்னு தெரியுமா, இவனை போய் நீங்க நல்ல இடத்துக்கு எடுத்துன்னு ஒண்ணு சொல்றீங்க. ஆமா, அவன் 1000 தவறு செய்திருந்தாலும் இன்று இரவெல்லாம் அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது அவங்க கையில வன்னி அலையை எடுத்து எடுத்து என் மேல போட்டுனே இருந்தாங்க. அதனால அவங்க செய்த பாவமெல்லாம் நீங்கி அவர்களுக்கு இந்த வரத்தை தருகிறேன் என்றார் விநாயக பெருமான். அதனால விநாயகருக்கு வன்னியலை போட்டு பூஜித்தால் எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் அந்த பாவமானது நீங்கி அவர்களுக்கு நல்லருளானது கிடைக்கும். வன்னியலை முள்ளு முள்ளா இருக்கும். அதே மாதிரி எருக்கம்பூ. பிரம்மதேவருடைய மனைவி சரஸ்வதி காயத்ரி. சரஸ்வதி விட்டுட்டு காயத்ரியை வைத்து யாகம் நடத்தணும் நினைக்கிறார். அப்பொழுது சரஸ்வதி அம்மா மறைச்சு பார்த்தா அந்த யாக குண்டத்துல மொத்த பேரும் சாம்பலா போயிட்டாங்க. மொத்த பேரும் சாம்பலா போன உடனே இதுக்கு என்ன வழின்னு கேட்கிற பொழுது அந்த இடத்திலே எல்லாரையும் வழிபாடு செய்தாய், வணங்கினாய், பிள்ளையார வணங்கினியான்னு கேட்கிறார் பெருமாள். உடனே பிள்ளையாரை போற்றி கணபதியை போற்றி வழிபாடு செய்கின்றார். திருவிடைகளை போற்றி வழிபாடு செய்கின்றால் அப்படி விநாயக பெருமானுடைய திருவிடைகளை போற்றி வழிபாடு செய்கின்றார் பிரம்மதேவர். விநாயகரை வழிபாடு செய்யலாம். அவர் இல்லாம எந்த வேலையுமே ஆகாது. விநாயகர் இல்லாம எந்த வேலையும் ஆகாது. எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் பணக்காரனாயிடும். அந்த பிள்ளையாருடைய திருவடிகளை போற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது விநாயக பெருமானுடைய அருளாலே கணபதியினுடைய கருணையினாலே கும்பர்கரு தேனுமனே கசிவாகி கும்பர்கரு தேனுமனே கசிவாகி ஒன்றகளில் தேனமுதே உணர்வூரே கும்பர்கரு தேனுமனே கசிவாகி ஒன்றகளில் தேனமுதே உணர்வூரே கணபதியுடைய திருவடிகளை போற்றி வழிபாடு செய்தவனே பெருமான் வந்தார். அந்த சாம்பலா இருந்தே அத்தனை பேரும் புத்துணர்வு பெறும்படி அருள் செய்தார். அதற்கு பிறகு சரஸ்வதியை சமாதானம் செய்தார் விநாயக பெருமான். பிரம்மதேவருடைய யாகமானது மிக சிறப்பாக நடைபெற்றது. அப்பொழுது அவர் போட்டு பூஜித்து தான் வெள்ளருக்கும் பூ. வெள்ளருக்கும் பூவை பிரம்மதேவர் போட்டு பூஜை பண்றார். வெள்ளருக்கும் பூ, சிவப்பு இருக்கும் பூ. இது விநாயகருக்கு மிக மிக பிடித்த புஷ்பங்கள். அதனாலே விநாயகருக்கு வன்னி, வெள்ளருக்கு, செவப்பு இருக்கு, அடுத்து அருகம்புல். இதெல்லாம் ஒரு காலத்துல பூக்கும், ஒரு காலத்துல பூக்காம போயிடும். இப்ப வெள்ளருக்கு இருக்கிற செடி பக்கம் தண்ணியே இல்லைன்னா ஒரு காலத்துல செடி காய்ச்சிடும். ஆனா எந்த காலத்திலும் இந்த புல் இல்லாத இடமே கிடையாது. அருகே இருக்கின்ற புல் அருகம்புல். அதுக்கு அருகம்புல் ஏன் பேர் வந்தது? மற்ற புல்லெல்லாம் தேடி போகணும். தர்பையும் ஒரு வகையான புல்லு தான், அதை தேடி கொண்டு போகணும். மற்ற மீதம் இருக்கின்ற மஞ்சள் புல் வேணுமோ அதை தேடி போகணும். ஆனா இதை தேடி போக வேண்டியது. அருகே இருக்கின்ற புல் அருகம்புல். அருகம்புல் என்ற பேர் ஏன் வந்தது? அருகே இருக்கின்ற பொருள் எங்க பார்த்தாலும் அது இருக்கும். இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த இடத்துல தான் இருக்கணும் கிடையாது. எந்த இடத்துலனாலும் இருக்கும். அதை ஏன் அவர்களுக்கு வழங்கினார்கள் என்று அற்புதமாக ஒரு முனிப்பத்தினைக்கு இது பெரிய சந்தேகம். அவர் கேட்கிறார், சுவாமி ஏன் அருகம்புல்ல வைக்கணும்? எங்கேயும் இருக்குது. ஒரு பெருசா விநாயகர் விரும்பக்கூடாதா? எத்தனையோ புஷ்பங்களை போட்டோம், அவருக்கு தான் பிடிச்சதானா? அது என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொன்னார், தேவி, ஒரு முறை பிரம்மதேவர் ஆணு வாயை திறந்து கொட்டாயிருக்கார்.
அந்த கொட்டாவிலிருந்து ஒரு அசுரன் வந்தான். அந்த அசுரனுடைய நிழல் இருந்து ஒருத்தன் தோன்றினான். அவன் பெயர் அனலாசுரன். அந்த அனலாசுரன் தேவர்கள்லாம் பிடித்து பல துன்பப்படுத்துறான். அப்பொழுது தேவர்கள்லாம் ஓடி சென்று ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கஜகர்ணாய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் விநாயகாய நமக, ஓம் தூமகேதுவே நமக, ஓம் கணபதியே நமக என்று விநாயகருடைய திருவடியை போற்றி வழிபாடு செய்கின்றார்கள். பிள்ளையாரை போற்றி வணங்குகிறார்கள். जय गणेश जय गणेश जय गणेश पालिया, जय गणेश जय गणेश जय गणेश रक्षमा, जय गणेश जय गणेश जय गणेश पालिया, जय गणेश जय गणेश जय गणेश रक्षमा, விநாயக பெருமான் பார்த்தார். தேவர்களே கவலைப்படாதீர்கள், உங்களுடைய துன்பத்தை நான் தீர்த்தருளுகிறேன் என்று ஓடி வந்தார் விநாயகர். அந்த அனலாசுரன் சண்டையிடுவதற்கு வருகின்றான் பிள்ளையாரிடத்திலே. அவர் என்ன பண்ணாரு, கொழுக்கிட்ட விழுகிற மாதிரி அவன் தூக்கி விழுங்கிட்டார். அவன் உள்ள விழுங்கின பிறகு உடம்பு தக 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 தகன் தகிக்குது. அப்பொழுது உடலானது அவர் பக்கத்திலே யாரும் போக முடியல. உடம்பு அவ்வளவு உஷ்ணமா இருக்குது. என்னென்ன பூவோ கொண்டு வந்து முல்லைப்பூ கொட்டுறாங்க, மல்லிப்பூ கொட்டுறாங்க, சம்பகி கொட்டுறாங்க, ரோஜா கொட்டுறாங்க, தாமரை பூ கொட்டுறாங்க, அள்ளி கொட்டுறாங்க. எத்தனை வகையான புஷ்பம் இருக்குதோ அத்தனை வகையான புஷ்பத்தை கொட்டுறாங்க. அவருடைய உடம்பினுடைய அந்த வெப்பத்தினுடைய தீட்சண்யம் குறையல. அப்பொழுது என்ன செய்வதென்று யோசித்தார்கள் தேவர்கள். அவருடைய உடம்பு பக்கத்திலே போக முடியல. அப்பொழுது வேற வழியே இல்லை. இந்த எதிரில் இருக்கிற இந்த புல்லை எடுத்துடுவாங்க, இந்த அருகே இருக்கிற புல்லை எடுத்துடுவாங்க. அருகே இருக்கின்ற புல் அருகம்புல் என்று ஆனது. அருகே இருக்கிற அந்த புல்லை எடுத்து வந்து இந்த விநாயகர் மேல போடுங்க என்று அந்த புல்லை கொண்டு வந்து அவர் மேல போட்டார். எதாலையும் அந்த தகிக்காத அந்த உஷ்ணமானது, அந்த அனலானது இந்த அருகம்புல்லை போட்டு பூஜித்த உடனே அந்த அனலுடைய உஷ்ணமானது தீர்ந்து போனது. அப்படிப்பட்ட அந்த அருகம்புல்லானது மிக மிக சிறப்பானது. அவருடைய உடம்புல ஏற்பட்ட அனலாசுரனை சாப்பிட்ட அந்த உஷ்ணத்தை இந்த அருகம்புல் தான் போக்கியது தேவினார். சரி சுவாமி,
இந்த அருகம்புல்லினுடைய இன்னும் சிறப்புகள் நீ இன்னும் தெரிஞ்சுக்கணுமா? தெரிந்து கொள்ளலாம். இதை எடுத்துக்கொண்டு இந்திரலோகத்துக்கு போயிட்டு வா. சுவாமி, நானும் பூலோகத்தில் இருக்கிற என்னால் இந்திரலோகத்துக்கு போக முடியுமா? ஏன் தவசக்தினால தரேன், நீ போயிட்டு வா. அவர் இடத்துல போயிட்டு இந்த அருகம்புல்லுக்கு சமமாக பொருள் கேளுந்தார். என்ன சுவாமி சொல்றீங்க? போய் வா தேவி. உடனே அந்த அம்மா அருகம்புல் எடுத்துட்டு தேவலோகத்துக்கு போனாங்க. தேவலோகத்துக்கு போன உடனே அவர் பார்த்தா, தேவேந்திரன், வாங்கம்மா, நீங்கள் அற்புதமாக தவசியாருடைய மனைவி, சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும்? இந்த அருகம்புல் எடைக்கு பொருள் கொடுங்கண்ணா. ஏம்மா புதுசா கேளுமா, நாம அந்த அருகம்புல்லுக்கு ஒரு தங்க கம்பி வச்சா சரியா போயிடும் போல இருக்குது. என்னம்மா சொல்லுங்க? இல்லை, இந்த அருகம்புல் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு பொருள் கொடுத்தா எனக்கு போதும்மா. சரி கொடுங்கம்மான்னு சொல்லி தராசத்தில் வச்சுட்டு பொருளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அருகம்புல்லுக்கு சமமாகவே ஆகவில்லை. 4 மேகத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். அப்பொழுது சமமாகலே. இருக்கிற எல்லா பொருளையும் கொண்டு வந்து அந்த தராசு தட்டலை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். சமமே ஆகல. அப்பொழுது இதற்கு என்ன வழி? அருகம்புல்லுக்கு எதுவுமே சமம் கிடையாது. தேவேந்திரன் பார்த்த, அம்மா, இந்த அருகம்புல்லினுடைய சிறப்பு என்னன்றது எங்களுக்கே இவ்வளோ காலம் தெரியாமல் இருந்தது. உங்கள் மூலம் தெரிந்து கொண்டோம். இந்த அருகம்புல்லுக்கு நிகர் 14 உலகம் ஆகாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். தாயே, நீங்கள் போயிட்டு வாங்க, எங்களுக்கு நல்ல அறிவு புகட்டினீர்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்புகின்ற பொழுது அங்கிருந்து நேராக அந்த அருகம்புல்லை கொண்டு வந்து, சுவாமி, நான் உங்களுக்கு முன்னி பத்தினியாக இருந்தால் கூட எனக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. இந்த பணம் பொருள் இது மேலே கொஞ்சம் பற்று இருந்தது. இப்போ அந்த பற்று எவ்வளோ பெரிய தவறுன்னு எனக்கு நீங்கள் புரிய வச்சுட்டீங்க. இந்த அருகம்புல்லுக்கு ஈடாகாத எந்த பொன்பொருளும் இதை வைத்து விநாயகரை வழிபடுவதே இனி நான் செய்ய வேண்டிய ஒரு பெரிய பாக்கியம் என்பதை எனக்கு புரிய வைத்தீர்கள் என்று அந்த அம்மா அவர் காலில் விழுந்தார். அப்படி அருகம்புல்லானது. அருகே இருக்கின்ற புல் அருகம்புல். அதை எடுத்து விநாயகரை போட்டதனாலே அதற்கு அருகம்புல் பேரானது. அப்படிப்பட்ட அருகம்புல்லை வைத்து பூஜிப்பது விநாயகருக்கு மிக மிக உகந்த